அண்மை செய்தி. முருகேசன் கண்ணகி ஆணவ கொலை வழக்கில் குற்றவாளிகளின் தண்டனையை உறுதி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ராஜு இணைந்திருக்கிறார். ராஜு, தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலை என்ற பதம் இந்த படுகொலைக்கு பிறகுதான் பயன்படுத்தப்பட்டது. தற்போது இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தண்டனையை உறுதி செய்திருக்கிறது. மேல்முறையீடு செய்தவர்கள் என்ன கோரிக்கை விடுத்தார்கள்? உச்சநீதிமன்றம் நிராகரித்ததன் பின்னணி என்ன? பாலா, கண்டிப்பாக சுமார் 22 வருடங்களுக்கு முன்பு இந்த தமிழகத்தையே உலுக்கிய முருகேசன் கண்ணகி இந்த ஆவண கொலை வழக்கில் உயர் நீதிமன்றத்தின் அந்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் தற்போது உறுதி செய்திருக்கின்றது. முன்னதாக பல ஆண்டுகளாக கடலூர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் 2021ஆம் ஆண்டு இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதில் கொலை செய்யப்பட்ட கண்ணகியின் தந்தை துரைசாமி, கண்ணகியின் சகோதரர் மருதுபாண்டி, ஐயாசாமி உள்ளிட்ட 15 பேரில் 13 பேர் குற்றவாளிகள் என அப்போது அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. அதில் ஐயாசாமியும் குணரேசனும் குற்றவாளி இல்லை எனவும் அவர்கள் இருவரும் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள். அதே போல கண்ணகியின் அண்ணன் மருதுபாண்டிக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருந்தது. மற்ற அனைவருக்குமே ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த காவலர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் வழங்கப்பட்ட நிலையில் பட்டியலில் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டதாக தீர்ப்பானது வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் கடலூர் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த குற்றவாளிகள் அனைவரும் மேல்முறையீடு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார்கள். சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரணை நடத்தி 2022ஆம் ஆண்டு அந்த தீர்ப்பு வழங்கியிருந்தது. அதில் கண்ணகியின் அண்ணன் மருதுபாண்டிக்கு வழங்கப்பட்ட தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக பின்பு குறைக்கப்பட்டது. அதே போல கண்ணகியினுடைய தந்தை துரைசாமி உள்ளிட்ட 12 பேருக்கு வழங்கப்பட்ட ஆயுள் தண்டனை உறுதி செய்யப்பட்டது. இந்த ஆயுள் தண்டனை வழங்கப்பட்ட கண்ணகியின் உறவினரான அந்த கந்தவேலு தீர்ப்புக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான அந்த விசாரணை தான் உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த நிலையில் இன்றைய தினம் இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த தீர்ப்பினை நீதிபதிகள் சுதன் சிங் துலியா தலைமையிலான அந்த அமர்வு ஆனது தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த தீர்ப்பை பொறுத்தவரையும் கொலையாளிகளுக்கான அந்த ஆயுள் தண்டனையை உறுதி செய்து உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. உயர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை உறுதி செய்வதாகவும் அதே போல குற்றவாளிகளான கந்தவேல், ஜோதி, மணி ஆகியோருடைய மேல்முறையீட்டு மனுக்களை தள்ளுபடி செய்வதாக உச்ச நீதிமன்றம் தற்போது தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. பாலா, ராஜு, இந்த கொடூர ஆணவ படுகொலையோட பின்னணியை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக பாலா. அதாவது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே குப்பநந்தம் புது காலனியை சேர்ந்த சாமி கண்ணு என்பவரின் மகன் முருகேசன், அதே போல தலித் சமுதாயத்தை சேர்ந்த இவர் ஒரு பட்டதாரி ஆவார். அப்பகுதியில் வசித்து வந்த மற்றொரு சமூகத்தை சேர்ந்த துரைசாமி என்பவரின் மகள் தான் கண்ணகி என்ற பெண்ணை காதலித்து வந்திருந்தார். அதே போல கடந்த 2003ஆம் ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி இருவரும் பதிவு திருமணம் செய்து கொண்டார்கள். இந்த காதல் திருமணம் கண்ணகியினுடைய அந்த பெற்றோருக்கு தெரியவர கண்ணகியை அங்க உறவினர்கள் வீட்டில் அவர் மறைத்து வைத்திருப்பதாக முருகேசன் மறைத்து வைத்துள்ளதாக தெரிய கூறப்படுகிறது. ஆனால் பெண்ணின் ராஜு, தொடர்ந்து பேசலாம். இது தொடர்பாக நம்மோடு பேசுவதற்காக வழக்கறிஞர் பாப்பா மோகன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை உறுதி செஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலைக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியான வழக்கு. கிட்டத்தட்ட இந்த படுகொலை நடந்து ஓராண்டுக்கு பிறகுதான் தெரிந்தது. கடந்த 2021ஆம் ஆண்டு தான் இந்த வழக்குல தீர்ப்பும் உறுதி செய்யப்பட்டது. உச்சநீதிமன்றத்தோட இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க? இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக நான் கருதுறேன். என்னுடைய கேட்டால் இந்தியா முழுக்க இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989 என்பது பல ஆண்டு காலமாக இந்த வழக்கு அந்த சட்டத்தினுடைய அடிப்படையை இன்றைக்கு வரைக்கும் சரியான முறையில் காவல்துறை அமல்படுத்தவில்லை. இந்த வழக்கு உள்ளூர் இருக்கக்கூடிய அந்த விருதாச்சலம் காவல்துறை முறையாக கையாளாத காரணத்தால் தான் இந்த வழக்குல விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன், அதே மாதிரி நக்கீரன் பத்திரிகை இதை வெளியிட்டது. ரத்தனம் போன்றிருக்கிறவர்கள் இந்த முயற்சி எடுத்து ஹைகோர்ட்ல போட்டு இது KN பாஷாவுடைய ஜட்ஜ்மெண்ட்ல இது சிபிஐக்கு மாற்றப்பட்டது. சிபிஐக்கு மாற்றப்பட்டு இந்த வழக்கு கடலூர் நீதிமன்றத்துல போட்டிருந்தாலும் கூட அந்த வழக்குல முறையான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் போடல. ஏன்னா காவல்துறை அந்த மருதுபாண்டி இன்ஸ்பெக்டரே இந்த வழக்கை சரியா கையாளல. ஆகவே அவரையும் இந்த வழக்குல உட்படுத்தி இந்த வழக்கு அங்க விசாரிக்கப்பட்டு விசாரணை நீதிமன்றத்துல மாண்புமிகு உத்தமராஜ் சொல்லக்கூடிய மாவட்ட சிறப்பு நீதிபதி இந்த வழக்கை ரொம்ப அற்புதமான முறையில விசாரிச்சு இந்த வழக்குல தண்டிச்சாரு. உயர் நீதிமன்றத்திலே என்னாச்சுன்னு கேட்டா இதுல PN பிரகாஷுடைய அந்த பெஞ்சில அந்த அவர் மேல் கொடுக்கப்பட்டிருக்கிற தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டதை தவிர வாழ்நாள் சிறை உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு
அதை உறுதிப்படுத்தி தீர்ப்பு என்பது ஒரு வரலாற்று சிறப்புக்கு தீர்ப்பு என்று கேட்டால், வன்கொடுமை தடுப்பு சட்டம் பொதுவாக இந்தியா முழுக்க முறையாக அமல்படுத்தப்படவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்பதை இதுதான் முதலாக ஒரு 19 ஆண்டுகளுக்கு பின்னால இந்த வழக்கு விசாரணைக்கு வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு ஒரு தனி சட்டம் வேண்டும் என்பதை தொடர்ந்து நாம் வலியுறுத்தி இருக்கிறோம். இந்த தீர்ப்பு வந்து இன்னும் அந்த தீர்ப்புடைய முழு விவரத்தை என்ன படிக்க முடியல, ஏன்னா இனிமேல் தான் வெளிவருது. ஆகவே இந்த தீர்ப்பை வந்து கொண்டாட வேண்டிய தீர்ப்பாக நாம் கருதுறோம். தமிழகத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கூடிய இந்த ஆணவ கொலைகளுக்கெல்லாம் தீர்வு என்று சொன்னால் மைய அரசாங்கம் செய்தே இல்லையோ தமிழ்நாடு அரசாங்கம் வந்து சிறப்பு சட்டம் கொண்டு வரணுங்கிறதா நம்முடைய வேண்டுகோளாக இருக்கிறது. இணைப்புல வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். இது தொடர்பாக பேசுவதற்காக நம்மோடு எவிடன்ஸ் கதிர் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தொடர்ச்சியா சாதிய வன்கொடுமைக்கு எதிராக போராடிட்டு வரீங்க, ஆணவ படுகொலைக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு வரீங்க. இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க? உச்சநீதிமன்றம் தண்டனையை உறுதி செஞ்சிருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலை அப்படிங்கிற சொல் பதமே இந்த ஆணவ படுகொலைக்கு பிறகுதான் சொல்லப்பட்டது. இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க? இது வரவேற்க வேண்டிய ஒரு தீர்ப்புங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்க முக்கியமா சுப்ரீம் கோர்ட் வந்து இது உறுதிப்படுத்திருக்கு. தமிழ்நாட்டினுடைய ஒரு சாபக்கேடு என்னன்னாக்க செஷன் கோர்ட்ல வந்து மிக தண்டனை எளிதா கிடைக்கும். பல வழக்குகள்ல வந்து கிட்டத்தட்ட 75% வழக்குகள் வந்து ஹைகோர்ட்ல வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா குற்றவாளிக்கு ஃபேவரா தான் வந்திருக்கு. பாதிக்கப்பட்டவருக்கு எதிராக தான் ஆணவ கொலை வழக்கில் 75 விழுக்காடு வந்து ஹைகோர்ட் வந்திருக்கு. ஆனா இந்த வழக்கை பொறுத்த மட்டில் ஹைகோர்ட்டும் அதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டும் வந்து இதை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. 2024 கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா மொத்தம் 12 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டுல. அதான் இதுல ரொம்ப கொடுமையான விஷயம். அது ஜாதி ரீதியான ஆணவ கொலையில சொல்ல வர. ஆனா என்சிஆர்பி டேட்டா பத்தி பாத்தீங்கன்னா ரொம்ப மிக சொற்பமான அளவு தான் காட்டுறாங்க. இது 2023 ஏப்ரல் 24 லோக்சபா கொஸ்டின் அவர்ல தமிழ்நாட்டில் 2017 இருந்து 2021 வரை 3 ஆணவ கொலை நடந்ததாதான் மத்திய அரசாங்கம் சரி மாநில அரசாங்கம் கணக்காட்டுது. வருடந்தோறுமே இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா 22, 33 தான் கணக்காட்டுறாங்க. தமிழ்நாட்டில் மட்டுமே 12 நடந்திருக்கு கடந்த ஆண்டு. ஒவ்வொரு ஆண்டும் அதை நம்ம கணக்கெடுத்து பார்க்கிறோம். 2023 வந்து பாத்தீங்கன்னாக்க 9 ஆணவ கொலை நடந்திருக்கு சாதி ரீதியாக. 2022 எடுத்து பாத்தீங்கன்னா 13 நடந்திருக்கு. ஆனா ஒட்டுமொத்தமா இந்தியாவிலே அவங்க 21, 32 ஒரு கணக்கு தான் காட்டுறாங்க. இது இது ஏற்கனவே தமிழக முதலமைச்சரிடமும் ஒரு டிராப்ட் கொடுத்திருக்கோம். ஏற்கனவே நேஷனல் லா கமிஷன் ஒரு டிராப்ட் கொடுத்திருக்காங்க. 2011 அன்லாஃபுல் அசெம்பிளி இன்டர்ஃபரன்ஸ் வித் ஃப்ரீடம் ஆஃப் மேட்டர்மெண்ட் அலையன்ஸ் இந்த டிராப்ட் பார்லிமெண்ட் டேபிள் கூட பண்ணப்படல. இதை தெரிஞ்சுதான் நேஷனல் லெவல்ல ஒரு கோயிலேஷன் ஃபார்ம் பண்ணி ஒரு டிராப்ட் 27 பக்கம் கொண்ட ஒரு டிராப்டை கொண்டு போய் தமிழக முதலமைச்சரிடம் 2022 நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா சில மாதங்களுக்கு முன்பு ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் தெரிவித்தது மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியிருந்தது. ஏன்னா இந்த வழக்கே நீங்க பாருங்க 18 ஆண்டுகள் 2023 நடந்த சம்பவத்தை வந்து 18 ஆண்டுகள். இந்த நேரத்துல வந்து மூத்த வழக்கறிஞர் ரத்தனா அவர்களை நம்ம பாராட்டணும். ஏன்னா அவர் தான் இந்த கேஸ் எடுத்து நடத்தினார், கண்ணகி முருகேசன் கேஸ். 18 ஆண்டுகள் வந்து கடந்துதான் அந்த தீர்ப்பு வந்து செஷன் கோர்ட்ல இதுக்கு வந்து கிடைச்சது. எவ்வளவு டிலே பாருங்க. ஒரு ஆணவ கொலைக்கு 18 ஆண்டு காலம் வந்து நம்ம ட்ரை சிஸ்டம் இருக்கு. அதுக்கப்புறம் மிக விரைவாக ஹைகோர்ட் போச்சு. ஹைகோர்ட்ல இருந்து இன்னைக்கு அது சுப்ரீம் கோர்ட் போயிருக்கு. இந்த வழக்குல தான் முதல்ல காவல்துறை அதிகாரிகளும் உடந்தையா இருந்திருக்காங்கன்றது அவங்களையும் குற்றவாளி பட்டியல சேர்த்திருக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமா நான் பாக்குறேன். ஆணவ கொலைகள்ல காவல்துறை அதிகாரிகளை குற்றவாளிகளாக சேர்த்தது இந்த வழக்கு தான். தமிழ்நாட்டில் உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு ஒரு பக்கம் ஆறுதல் அளித்தாலும் கூட தொடர்ச்சியாக ஆணவ படுகொலைகள் நடப்பது வேதனைக்குரியது அப்படின்னு பதிவு செஞ்சிருக்கீங்க. இணைப்புல வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.